அது என்னொருக்கா சொல்லிட்டா முதல்ல இருந்தே சொல்லிடுறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26 ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை வளாகத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் சட்டப்பேரவைக்கு வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் பேரவை விதி 193 ஒன்றின் கீழ் 100 இதை நான் சொன்னதுக்கு எழுதிடுங்க. நீங்கள் 193 ஒன்றின் கீழ் 2026-27ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும். 2020 அது அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். அது முதல் நாள் பிப்ரவரி 17ஆம் தேதி. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய அறையில் என் தலைமையில் கூடி அதுக்கு அந்த அனைத்து கட்சி தலைவர்களும் அங்கே வருகை தந்து எத்தனை நாள் நடத்த எண்ணி முடிவெடுப்பாங்க. நடக்கும். 26-27ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கை பேரவை விதி 193 ஒன்றின் கீழ் அந்த மானிய கோரிக்கைகளும் கூடுதல் செலவு 2025-26